புதினா சாதம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரைக்கட்டு புதினாவை கழுவி உள்ள சேர்த்துக்கோங்க. புதினா விட கம்மியா மல்லித்தலை சேர்த்து லைட்டா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. கலர் மாற வேண்டாம், இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்தா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஆற விட்டுடுங்க. மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கெட்டி அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுனால பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு அப்படியே தாளிச்சு இறக்கிட்டோம்னா இது நீங்கள் சட்னியாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த புதினா துவையில தேவையான அளவுக்கு எடுத்து சேர்த்திட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. லஞ்சுக்கு சாப்பிடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும். தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து